கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோங்கிறத மீட்டிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செந்தில். why are you late? வர வழியில் நம்ம டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்மரை நான் பார்த்தேன் சார். அவர் இப்போலாம் நியூஸே கொடுக்குறது இல்லை சார். அதான் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு புதுசாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். சாரி சார். ஓகே, பி சீட்டட். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராகவன் சார், அந்த ஃபாஸ்ட் காப்பீஸ் வந்திருக்குல்ல, அது மிஸ்டர் செந்தில் கிட்ட கொடுங்க. இந்தாங்க. மிஸ்டர் செந்தில், ப்ளீஸ் கோ த்ரூ திஸ். ஓகே சார். பாத்தீங்களா செந்தில்? பார்த்தேன் சார். தலையபுரத்தில் ஒரு அம்மன் சிலை கடத்திட்டு தான் தகவல் வந்திருக்கு சார். இது முதல் இன்சிடென்ட் இல்ல, இது வரைக்கும் 13 சிலையை கடத்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நமக்கு நியூஸ் வருது, நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ராங் பண்றோம், ஆனா நோ யூஸ். மேல இடத்துல என்ன போட்டு குடையறாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. மிஸ்டர் தண்டபாணி. எஸ் சார். நீங்க தானே சார் அந்த மாவட்டம் வேணும்னு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு போனீங்க? எஸ் சார். அப்போ நீங்க தானே டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பட் இந்த கேஸ்ல ப்ராப்பரா க்ளூ எதுவும் கிடைக்கல சார். க்ளூங்கிறது தானா நம்மள தேடி வராது மிஸ்டர் தண்டபாணி. நம்ம தான் நாய் மாதிரி அலைஞ்சு அந்த க்ளூவா கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் பவர், சம்பளம் எல்லாம் நமக்கு. மிஸ்டர் செந்தில், வாட் அபவுட் யுவர் இன்வெஸ்டிகேஷன்? பர்ஃபெக்ட் சார். அங்கங்கே இன்ஃபார்மரை கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நமக்கு தேவையான மெசேஜ் கிடைக்கும்போது அந்த சிலை கடத்துற கும்பலை கண்டிப்பா கேப்சர் பண்ணிடலாம் சார். மிஸ்டர் செந்தில், இன்ஃபார்மரை கல்டிவேட் பண்றது பெரிய கலை. அது நீங்க ரொம்ப நாளா பண்றீங்க. அதுக்காக நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். பட் ஒன் திங், இன்ஃபார்மர்ஸ்லயே டபுள் கேம் ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பி கேர்ஃபுல். ஓகே சார். பொதுவாகவே உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். பொதுமக்கள் போலீஸ்க்கு சர்வீஸ் பண்றதுக்காக இல்ல, போலீஸ் தான் பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட அவங்க நமக்கு முதலாளி மாதிரி. அவங்க எப்பவுமே நம்மள நண்பன் நம்பணும். புரிஞ்சுதா? ஓகே சார். அதே மாதிரி பொதுமக்கள் சில பேர் நம்ம கிட்ட நண்பனா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் சில புல்லறிவுகள் இருக்காங்க. கடமையோட கடமையா அந்த பிளாக் ஷிப்ஸ்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கலத்தை போகணும். என்ன மிஸ்டர் அலெக்ஸ், நான் சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இனிமே அலர்ட்டா இருந்த அந்த கும்பலை கண்டுபிடிப்பேன் சார். சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம கடமையை காரியத்துல காட்டணும். நமக்கு வேண்டிய அளவுக்கு டைம் மட்டும் இல்ல, நிறைய வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா ஒட்டு மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு எல்லாரும் செக்யூரிட்டி வேலைக்கு போக வேண்டியதுதான். இனியாவது உங்க ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா சார். ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சங்கரா ஐயா, டவுனுக்கு போனோம், போகலாமா? வாங்க போகலாம். வேற யாராவது வராங்களான்னு பார்ப்போமா கொஞ்ச நேரம்? வந்தாங்க தானே இருக்க போகிறாங்க. நீங்கள் வாங்க போகலாம். சரி வா. ஐயா வாங்க. ஆ முருகா. பாத்தியா?
யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியலப்பா. என்னையா சொல்கிறீங்க? யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு புரியலப்பா. நம்ம யார் பேரில் நம்பிக்கை அதிகமாக வைக்கிறோமோ அவன் தான் நம்ம ஏமாத்துறான். முன்னெல்லாம் 100ல் ஒருத்தன் 1000ல் ஒருத்தன் தான் கெட்டவனாக இருப்பான். இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் கெட்டவன் மாதிரி தான் தோணுது. சங்கரா, உனக்கு ஒன்று தெரியுமா? பாம்பை கூட பார்த்த உடனே நல்ல பாம்பா சார பாம்பான்னு கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. இந்த மனுஷங்க கூட என்னதான் பழகினாலும் அவங்க மனசை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. என்னங்க விரக்தியாக பேசுகிறீங்க? விரக்தியாக பேசலப்பா, வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கேன். பொதுவாக நம்ம யாருக்கு பயப்படணும்? சாமியை கண்டு பயப்படணும். அந்த சாமி சிலையை கடத்திட்டான்னா இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்க்கலையா? பக்கத்து ஒரு சாமி சிலையை திருடிட்டாங்கப்பா. தப்பு பண்ணுவோம் தானே பயப்படணும், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கியே தம்பி. நம்ம ஊர் கோவில் எவ்வளோ புராதனமானது, அதுக்கு எவ்வளவு சொத்து பத்து நிலபுலன் நகை நட்டு எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குப்பா. அதை நினச்சி தான் பயந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு அப்படி எதுவும் நடக்காது. எப்படியோ அதை நல்ல பொறுப்பான ஆள் ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். ஐயா பார்த்து. நல்லபடியாக கரை சேர்த்துட்டேன். வரேன் சங்கரா. வாங்கய்யா. ஹலோ, சொல்லுங்கள் செந்தில், கூப்பிட்டீங்களா? ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. சூழ்நிலை அப்படி. சொல்லுங்கள், என்ன விஷயம்? நீங்கள் தங்கியிருக்கிற பூஞ்சோலை கிராமத்து சிவன் கோயில் தான் அடுத்த டார்கெட்டா. டிபார்ட்மெண்ட்டுக்கு நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? எப்படி அதுக்குள்ளே அந்த நியூஸ் வந்துச்சு? எப்படியோ வந்துச்சு, அது முக்கியம் இல்லை. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க. ஓகே, அது சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வா. உட்கார். என்னப்பா யாருமே இல்ல? போன பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரல பாரு. யாரு? சொக்காவா? சொக்கா வந்துட்டியா ஐயா? நம்ம மீனாட்சி மஞ்சுளா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் காணோம். இது யாரு? மீனாட்சி வந்தாச்சா? என்ன ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்க? ஏன் இருட்டிலே உட்காந்துருக்கீங்க? அப்பா, யாரா நீங்க? யாரா? அப்பா. ஏய், நீ ஒன்றும் பயப்படாதடா, நம்ம பெரியாத்தா. பெரியாத்தான்னு ஊருக்கே தெரியும். நீங்க யாரா? நான் முனியாத்தா. நீ என்ன வேணா இருந்துட்டு போ. இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுற பெரிய மனுஷன் ஏன் புள்ள. அவனே ஏன் எதிர்க்க உட்காரத்துக்கு தயங்குவா. நீங்க நம்ம பெருசா நேரம் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. ராத்திரி நேரம் பொம்பளைங்க வீட்டுல தனியா இருக்கும். நேரம் ஊஞ்சல வந்து உட்காந்து ஒய்யாரமா ஆடிட்டு இருக்கீங்க. யாரா நீங்க? ஐயாவை பார்க்க வந்தாத்தா. ஐயாவை பார்க்க வந்தா வாசலோட நிக்கணும். நேரம் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. கதவை திறந்து வச்சா ஏதோ வருமாமே. நல்லா சொன்னாத்தா, நான் நன்றி உள்ளவன் தான்.
அதனால தான் ஊரே கையெடுத்து கும்பிட்ற ஐயா பார்த்து பால் ஆடிட்டு போலான்னு ஆ, வந்தேன். ஆற்றவால நறுக்க சொல்றேன், என் புள்ள வரட்டும். ஐயா வணக்கம் ஐயா. இவன் ஏன் இங்கே வந்தான்? வாயா சொக்கா, இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன ஏத்து பேசிருப்பியா? யாரு எவனே தெரியல, இவன் என்ன பேசுறான்டா. ஆத்தா ஐயா உங்களை பார்க்கத்தான் பறக்க பறக்க ஒடியாந்தேன். கெண்டைக்கால் ரெண்டும் உசுறு போற மாதிரி வலிச்சிச்சு. காலார ஊஞ்சல்ல உட்காந்தேன். அதுக்கு போய் ஆத்தா டேய், ஆத்தாகுத்தான்னு உரிமை கொண்டாண்ட பல்லுகள் எல்லாம் பேத்துற, போங்கடா வெளிய. ஆ, ஆத்தா ஐயா அதை சொல்லட்டும், நான் போய்க்கிறேன். ஐயா என்னடா சொல்றது, ஐயாவை பத்த ஆய் சொல்றேன், போங்கடா வெளிய. அத்தா, ஆ? வாயை முடிட்டு உள்ள போ. சொக்கலிங்கா, அவங்கள வெளிய போக சொல்லுவேன்னு பார்த்தா என்ன உள்ளர போக சொல்ற? ஆமா, நீ உள்ள போ. டேய், நீங்க அங்கிட்டு போயிருங்கடா. சரிங்கய்யா வாடா. டேய் சொக்கா, நீ செய்யறது எதுவும் நல்லா இல்லடா. எது நல்லது எது கெட்டாலும் உன் மானுக்கு நல்லா தெரியும். சொன்னதை கேளு, போத்தா உள்ள. அப்பா, என்னப்பா உங்களே அடிக்கிறாங்க? மகனே, என் அப்பன் அடி வாங்கியிருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். இப்போ நான் அடி வாங்கியிருக்கேன்ல, நீ வாங்க மாட்ட. அதனால தான். டேய், டேய், ஐயா ஐயா உட்கார் உட்கார் உட்காருங்க ஐயா. இங்க எதுக்கடா வந்து தொலைஞ்சிக்க? வீட்டு பக்கம் வராத, வீட்டு பக்கம் வராதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஏன்டா என் உயிரை வாங்குற? அதானே ஏன் சொல்ல வரீங்க? ஐயோ, சரிதானே ஐயா? சத்தியமா உங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு வரல. என் நிலைமை சரியில்லை, அதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நீ வேற. புவனா இப்ப எப்படிடா இருக்கா? ஆ, ஆ, எனக்கு எப்படியா தெரியும்? உனக்கு தெரியாம வேற யாருக்கடா தெரியும்? ஐயா சத்தம் போடாதீங்க, ஆத்தா காதில் விழுந்துற போகுது. ஐயா, டாக்டருங்க இங்கிலீஷ் பேசல கசாமுசான்னு பேசுறாங்க. இந்த கன்றாவி எனக்கு ஒன்றும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அதனால தான் இங்கிலீஷ் படிச்ச என் பிள்ளைய பக்கத்திலே வச்சிருக்கேன். டேய் ஐயாட்ட சொல்லு. அடக்கு இருக்கு பயம் அவனை. ஐயா நீங்க பெரிய மனுஷங்கள்ல, அதனால உங்கள்கிட்ட சொல்ல யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. டே உள்ளத உள்ளபடி சொல்லு. ஆ. ஐயாவுக்கு எதையும் மறைச்சு பேசினா பிடிக்காது, சொல்லு. ஐயா, அம்மாவுக்கு பிபி லெவல் வேரி ஆகிட்டே இருக்கியா, கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அதாவது ஐயாவுடைய கோபம் மாதிரி அம்மாவுடைய பிபி லெவல் ஏறுது இறங்குதுன்னு சொல்றேன், அப்படிதானடா? ஆமாங்க ஐயா, அம்மாவுக்கு ஆர்ட்டுக்கு போற வால்வெளியும் ஒரு அடப்பு இருக்கு, அதையும் சரி பண்ணுங்க ஐயா. ஆஹா. அப்போ சரி செய்ய வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லு. ஆமா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய செலவாகும். இப்போதைக்கு என்ன ஒரு 5000 ரூபாய் செலவாகுமா? ஆ, அட அது சொல்லி தொலைய வேண்டியதானே, அதுக்கு ஏன் இருக்கிற சொல்லு. 5000? ஜஸ்ட் 5000 தான். என்னைய அப்படி பாக்குறீங்க? இங்கிலீஷ் பேசுறேன்னா எல்லாம் என் பையனுக்கிட்ட. ஏண்டா இப்படி பணம் பணம் பணம்னு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா நான் என்னையா பண்றது? தொட்டதுக்கெல்லாம் என்னத்துக்கு, தொட்டதுக்கெல்லாம் டாக்டருங்க பணம் வேணும் பணம் வேணும்னு ஏன் உயிரை எடுக்கிறாங்க ஐயா. டாக்டர் உன் உயிர் எடுக்கலடா, இப்ப நீதான் ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? ஐயா ஐயா எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிவிட்டீங்க, எவ்வளவு பெரிய வார்த்தையை சாதாரணமா சொல்லிவிட்டீங்க. ஐயா யார்கிட்ட என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்கய்யா. நானா என் உயிரை வாங்குறேன்? ஐயா நான் உங்க உப்பை தின்னு வளர்ந்தவன், உப்பை தின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உங்க உயிரை வாங்க வேணா? பின்ன என்னடா ஓயாம பணம் பணம்னு கேட்டுக்கிட்டே இருக்கியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? ஐயா ஒன்ன கொடுத்தா தானே ஒன்ன வாங்க முடியும். என்னை அப்படி பாக்குறீங்க? நீங்க பணத்தை கொடுத்தா தான் நான் போனமா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, ஐயா நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, கடைசி வரைக்கும் பெரிய மனுஷனா இருக்கணும்ல, அதுக்காகத்தானே நான் இம்புட்டு பாடுபடுறேன். உங்க மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பணமா பெருசு, மானம் தானே பெருசு.
ஐயா ஒரு நாயை வளர்க்குறவன் கூட அதை பாதுகாக்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறான். ஆனால் நான் உங்கள் ரகசியத்தில் பாதுகாக்கிறேன், உங்கள் கௌரவத்தில் பாதுகாக்கிறேன். உங்கள் கௌரவம் போச்சுன்னா உசுறு போன மாதிரி இல்லையா? அதை ஏன் உயிரை கொடுத்து அப்படி காப்பாத்துறேன். என்ன போய் உங்க உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டீங்களே. இந்த பாருங்கய்யா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. யாரு எக்கடு கட்டான்னு நான் பாட்டுக்கு இருக்கிறேன். போனா உயிரோட இருந்தானே செத்தானே. டேய் வாடா. டேய் எவ்வளவுடா பணம் வேணும்? ஒன்றும் இல்லை, ஒரு 5000 ரூபாய் இருந்தா என்னது? அது எனக்கு இல்லையா, உங்க போனாவை காப்பாத்துறதுக்கு. டேய் ஆ. என்ன இப்படி பார்க்குற? உங்களை அப்சர்வ் பண்ணுறேன்ப்பா. அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கற்றுக்குறேன்ப்பா. ஆ. பணம் எனக்கு முக்கியம் இல்லை. ஐயா எனக்கு தெரியாது ஐயா, உங்களுக்கு உங்க கௌரவம் தானே முக்கியம். அது மட்டும் இல்லை, புவனா நல்லபடியா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஐயா பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, அவங்கள சாக்கிறதா பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஐயா அப்புறம் இடையில ஏதாவது பணம் தேவை? நீங்க வராது, ஃபோன் பண்ண, நான் கொண்டாந்து கொடுக்குறேன். ஐயா என்னையா அது, உங்க தரத்துக்கு எதுக்கே அந்த சிரமம்? எனக்கு சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வீட்டுக்கு வராம இருந்தா அதுவே பெரிய காரியம். போய் தொலைங்கடா. சரியா, என்னைக்கே நான் உங்க பேச்சை மீறி இருக்கேன். இனிமே நான் பணம்னு கேட்டு உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். என் பையன் அனுப்பி வைக்கிறேன். வர்றையா? டேய் வா ஐயா, எடுத்துட்டு வா. வரேன்யா. வர்றையா? படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே